நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா குவாசி ஃபெடரல், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் குவாசி ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வழக்கை வேண்டுமானாலும் என்னையை விசாரிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது தீவிரவாதத்திற்கு எதிராக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தூக்கி ஒன்றிய இந்த பட்டியலில் போட்டாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்ததுனால அந்த பலன்களை நாம் இன்றும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். பெட்ரோல் க்ரூட் ஆயிலுடைய விலை குறைய குறைய என்ன பண்ணுறாங்க, எக்ஸைஸ் டியூட்டியை ஜாஸ்தியாக்கிட்டே போனாங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ க்ரூட் ஆயில் வந்து $40 வரைக்கும் போச்சு. என்ன பண்ணாங்க, எக்ஸைஸ் டியூட்டியை ஜாஸ்தி ஆக்கினாங்க. ஸோ எக்ஸைஸ் டியூட்டியை ஜாஸ்தி ஆக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த பெட்ரோலுடைய விலை $100 தான் இருக்குது. இப்போவும் சொல்கிறோம், லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 29. ஏப்ரல் 29 6 மணிக்கு இந்தியா முழுக்க பெட்ரோல் விலை $110 விற்கலைன்னா ஏண்டான்னு கேளுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு சட்டம் வந்துருச்சுனாலே, ஒரு சட்டபூர்வமாக செய்கிறார்கள் அப்படின்னாலே அது நியாயமானதுன்னு கிடையாது. சட்டம் வேறு, நியாயம் வேறு. இது உங்கள் எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க. குரியன் ஜோசப் கமிட்டி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேட்கும் பொழுது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியுது ஒன்றிய மாநில அரசு உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு பவர் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும், எவ்வளவு பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. பள்ளிக்கூடங்களை வந்து கிராமப்புறங்களில் ஒரு பிரைமரி ஸ்கூல்ஸாவது இருக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து வச்சது தலைவர் கலைஞர். ஏன் அப்படின்னா, பெண்களை வந்து இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 40-50 இயர்ஸ் பேக். இன்னும் நம்மளால பல முக்கியமான விஷயங்களை கேட்டு பெற முடியலையா? இப்போ கல்வி விவகாரமாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி விவகாரம், இப்போ நீங்கள் என்னையவே குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்போ என்னையே கூட திமுக வந்து ஆதரிக்க தானே செய்ய முடிஞ்சுது. அப்போ இப்படி பல இடங்கள்ல இன்னும் ரொம்ப சுணக்கமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, சுணக்கம் இல்லை. இப்போ திமுகவில் வந்து இந்தியாவிற்கு எதிராக பேசுகிறார்கள்னு சொல்லி நம்மளால ஆன்டி நேஷனல்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் தொடர்ந்து மற்ற மாநிலங்களில் வந்து வரவேற்கிறார்கள், நீட்டை வந்து வரவேற்கிறாங்க, நீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மாநிலத்துக்குமே நீட் இருக்கக்கூடாதுங்கிறதான நம்மளுடைய செயல் நிலைப்பாடு. நம்முடைய என்ன, நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ ராஜமன்னார் கமிட்டி கலைஞரால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ என்ன பர்பஸ் வந்து குரியன் ஜோசப் கமிட்டி? இப்போது ஜனநாயக நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்செமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒருவேளை 26ல் ஹங் அசம்பிளி வந்துச்சு அப்படின்னா நடக்க வாய்ப்பு இருக்கா? தெரியாது. இஃப் அத்தைக்கு மீசை முனைத்தால் சித்தப்பா. சார், இப்போ திமுகவில் பட்டியலின மக்களுக்கும் பெண்களுக்கும் என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க? நல்ல கேள்வி. அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பின் வாங்கினார். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சொசைட்டியை டீசென்ட்ரலைஸ்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் வந்து கைவிட்டார். ஆனால் இந்த டீசென்ட்ரலைசேஷன் ஆகலை. அப்போது டீசென்ட்ரலைசேஷன் பண்ணலைன்னா எதை நோக்கி நம்ம நகர்த்துவோம்? இந்த டிராவிடியன் கல்ச்சரோ நம்ம சொசைட்டியோ ஒரு பார்ட்டியா நீங்கள், ஏன்னா நீங்கள் ஒரு பயனர் ஆஃப் தமிழ்நாடாக இருக்கிறீங்கன்னும் போது நீங்கள் உங்களுடைய விஷன் என்னவா இருக்கு? ஃபார் த ஸ்டேட் தமிழ்நாடும் அதிகார பரவலாக்கம் இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் நல்லார் சித்த மருத்துவமனை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் மூட்டு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை அளிக்கிறது. நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் இன்னும் பல மாவட்டங்களில் நல்லார் சித்த மருத்துவமனை உங்களுக்காக இயங்கி வருகிறது. கீழ்கண்ட இந்த தொடர்பினை தொடர்பு கொண்டால் உங்களுக்கான சேவைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் சொத்துக்களை பராமரிக்க, விற்க, பாதுகாக்க வேண்டுமா? நீங்கள் அணுக வேண்டிய ஒரே இடம் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தமிழர் வரலாறு, தமிழ் பண்பாடு மற்றும் தமிழ்நாட்டு விவகாரங்கள் தொடர்பான பல புத்தகங்களை நீங்கள் ஒரே இடத்தில் பெற வேண்டுமா? உங்களுக்கான சிறந்த இடம் சிந்தனை விருந்தகம், புத்தக பதிப்பகம் மற்றும் விற்பனையகம். தொடர்புக்கு கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொண்டால் நீங்கள் உங்கள் புத்தகங்களை வீட்டிலிருந்தபடியே பெற முடியும். நட்ஸ் டவுன். இங்கு நட்ஸ், டேட்ஸ் மற்றும் ட்ரை ஃப்ரூட்ஸ் தரமான முறையில் நியாயமான விலையில் கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் நட்ஸ் டவுன் டோர் டெலிவரி செய்கிறது. கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நட்ஸ் டவுன் உங்களுக்கான சேவையை வழங்க தயாராக இருக்கிறது. காலையிலிருந்து ஒரு 3 நபர்கள் பேசியிருக்கிறாங்க. இது வந்து சரவணன் சாருக்கான ஒரு இன்ட்ரோவும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ அவருக்கு வந்து நம்ம இவ்வளவு நேரம் யார் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிற விவரங்கள் வந்து ஒரு சின்ன தொகுப்பாக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான்.
ஸோ இந்த ஃபார் த ஸ்டேட் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தமிழ்நாடும் அதிகார பரவலாக்கமும் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம வந்து 3 சிறப்பு விருந்தினருடைய பேச்சை கேட்டுருக்கிறோம். அவங்கள்ட்ட நீங்கள் கேள்விகளும் எழுப்பியிருக்கிறீங்க. ஒன்று அதிமுகவை சேர்ந்தவர், மற்றொருவர் நாம் தமிழர் கட்சி, இன்னொருவர் மூத்த பத்திரிகையாளர் திரு MC ராஜன். ஸோ இவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க பேசினவங்கள வரைக்கும் காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து முன் வச்சு பேசியிருக்கிறாங்க. ஸோ அதை ஒட்டியும் அட் த சேம் டைம் ஒரு திராவிடியன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்குள்ள திமுக இந்த அதிகார பரவலாக்கத்தை, டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது குறித்தும் உங்களிடம் அவருடைய உரையை ஆற்றுவதற்காக நான் அன்போடு அழைக்கிறேன் மரியாதைக்குரிய திரு சரவணன் அவர்களை. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஃபஸ்ட்டு முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான மன்னிப்பை கேட்கிறேன். லேட் ஆகிடுச்சு, எலெக்ஷன் சீசன், அதனால் அவங்க எல்லோரையும் வெயிட் பண்ண வச்சுட்டேன். பட்டு இந்த ஒரு தலைப்பு, அதனால தான் சரி என்னன்னாலும் இந்த எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த இதில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணோம். திமுகவை பொறுத்தவரை திமுகவுடைய டிஎன்ஏ, திமுக வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட இயக்கம் வந்து திமுக. இது வந்து மக்களுக்காக இந்த ஒரு கொள்கை அப்படின்னா நம்முடைய மாநிலத்திற்காக. இப்போ இந்த சமூக நீதியை நாம் பெற்றடைய வேண்டும் அப்படின்னா நம்மக்கிட்ட உரிமைகள் இருந்தால் தான் நம்மால் அந்த சமூக நீதியை நம்முடைய மக்களுக்கு பெற்றுத்தர முடியும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா குவாசி ஃபெடரல், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் குவாசி ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஃபெடரல் அப்படின்னா இல்லை, நம்மளோடது வந்து இட்ஸ் நாட் அ ட்ரூ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். ட்ரூ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன்னா அப்படியே யூனியனுக்கு வந்து சில கொஞ்சம் விஷயங்களை கொடுத்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் மாநிலங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து ட்ரூலி ஃபெடரல். ஏன்னா மாநிலங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் போடக்கூடிய உரிமைகள், மாநிலங்கள் வந்து எல்லா உரிமைகளையும் மாநிலங்களுக்கே தான் இருக்கும். வெறும் முக்கியமான விஷயங்கள் மட்டும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இன்னும் பல விஷயங்கள், டிஃபென்ஸ், இப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் வந்து யூனியன் கவர்மெண்ட் வச்சுருக்கோம். ஆனால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்கள் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது, யூனியன் கவர்மெண்ட்டும் இருக்குது. அப்படின்னும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றுறாங்க. எஜுகேஷன் ஒரு பிகெஸ்ட் எக்ஸாம்பிள், நீட். அதனால தான் நீட் வந்து இப்போது நமக்கு வந்து நம்மால் விலக்கு, கண்டிப்பாக விலக்கு வாங்கியாக வேண்டும், விலக்கு வாங்க முடியாத ஒரு சூழல் வந்து அதனால்தான் இருக்கிறது. ஸோ என்ன பண்ணிடுறாங்க, எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நமக்கு கண்ணுக்கே தெரியாதது போல் ஒரு யூனியன் சட்டத்தை போட்டு நம்மக்கிட்ட இருக்க உரிமைகளை பறிச்சுக்கிறாங்க. NIA, நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி NIA சட்டத்தை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வழக்கை வேண்டுமானாலும் NIA விசாரிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது தீவிரவாதத்திற்கு எதிராக அப்படின்னு சொல்லுவாங்க. மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது கரெக்டு தானே சார், தீவிரவாதம்னா யூனியன் கவர்மெண்ட் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வாட் எவர் எந்த மாநிலத்தில் நடக்குதோ அந்த மாநிலத்தை சார்ந்த அரசு தானே அதற்கு பொறுப்பாற்க வேண்டும், அதற்கு வந்து அவர்கள் தானே இது பண்ணணும். நீங்கள் அந்த உரிமையை வந்து NIA ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு போயிட்டா எப்படி அப்படின்ற அந்த கேள்வியும் இதோடு சேர்ந்து தான் எழும். ஸோ காலப்போக்கில் ஒன்றிய அரசாங்கங்கள் எப்போல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கோ, இதுக்கு முன்னாடி வந்து இந்திரா காந்தி அம்மையார் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஒன்றிய அரசு சொல்கிறது தான் சரி, ஒன்றிய அரசு சொல்வதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் பல சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதிரடியாக பல விஷயங்களை பண்ணாங்க. நேஷனலைஸ் பண்ணாங்க, பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணாங்க, ப்ரிவி பர்சஸ் அபாலிஷ் பண்ணாங்க, இப்படி எத்தனையோ விஷயங்களை செய்தார்கள். அதே போல்
மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தூக்கி ஒன்றிய இந்த பட்டியலில் போட்டாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்ததுனால அந்த பலன்களை நாம் இன்றும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்க, பிஜேபி வந்த உடனே அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கி எல்லாத்துலேயும் எல்லா இதுலேயும் வந்து பாஜகவே ஒன்றிய அரசே கோலோச்சுவது போல ஒரு விஷயத்தை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து இது எப்படி காயின் பண்ணுறாரு அப்படின்னா, இட்ஸ் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்றாரு. லாஸ்ட்டு 10 இயர்ஸாகவே இப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, எம்கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்ற நோக்கில் தான் இந்த தேர்தல் சென்று கொண்டு இருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் வந்து உங்களுக்கெல்லாம் அது எப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஒரு கோச்சிங் கிளாஸ் இல்லாமல், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நீட் பாஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்ச யாரை வேணால் கேட்டு பாருங்கள், 99% கோச்சிங் கிளாஸ் போயிருப்பாங்க. கோச்சிங் கிளாஸ் போகாமல் நீட்டை யாருமே கிராக் பண்ணது கிடையாது. அதை விட கொடுமை என்னென்னா, 1/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிகம் எலிஜிபிள் ஃபார் நீட் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் அட்டெம்ப்டில் தான் வராங்க. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் கோச்சிங் கிளாஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நீட்டை கிராக் பண்ணுறது பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சட்டத்தை, மோசமான ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வராங்க? ஒன்றிய அரசு கொண்டு வந்துடுது. நம்ம கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா, ஐயா கன்னியாகுமரியில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாருன்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன படிக்கணும் அப்படின்றத டெல்லியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணலாமா? இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? பாலிசிஸ் வந்து எப்போவுமே யூனியன் லெவலில் இருக்கக்கூடாது. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை ஒத்துக்கவே முடியாது, சரியாக வராது. இந்தியாவை பொறுத்தவரை நாம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். ஃபஸ்ட்டு நமக்கு படித்திருக்கக்கூடிய நம்ம பாடமே என்ன அப்படின்னா, இந்தியா இஸ் அ மல்டி கல்ச்சரல் சொசைட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி இருந்தால் தான் யூனிட்டி வரும். எல்லாத்தையும் ஒன்று வி ஆர் ஒன் அப்படின்னா யூனிட்டி வராது. ஏன்னா நம்மலாம் ஒன்று கிடையாது. டெல்லியில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க? டெல்லியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நம்மளால் காலையில் சப்பாத்தி சாப்பிட முடியுமா? தோக்லான்னு சாப்பிடுவாங்க. தோக்லா நம்மளால் காலையில் சாப்பிட முடியுமா? ஃபஃப்டா சாப்பிடுவாங்க குஜராத்தில். நம்மளால் காலையில் அதை சாப்பிட முடியுமா? முடியாது. ஒரு சின்ன உணவு பழக்கத்திலேயே இவ்வளவு வேற்றுமைகள் இருக்குது. இந்த வேற்றுமைகளை நாம் அரவணைக்க வேண்டும். இந்த வேற்றுமைகளை நாம் அரவணைக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, டீசென்ட்ரலைசேஷன் இருக்கணும். எனக்கு தேவையான விஷயங்களை நீ முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு சின்ன இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டினாலே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளாம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெஜிடேரியன் ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு வராரு. வெஜிடேரியன் ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது, எங்கள் வீட்டில் நாங்கள் நான் வெஜிடேரியன் தான், நீ நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடணுன்னா அவர் சாப்பிடுவாரா? அவர் உங்கள் மேலே வந்து ஒரு இணக்கமாக இருப்பாரா? உங்கள் மேலே ஒரு பாசத்தோடு இருப்பாரா? அவர் இல்லை. நான் வெஜிடேரியன் நம்ம சாப்பிட்டாலும் வெஜிடேரியன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராருன்னா அவருக்கு நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டு தானே கொடுப்போம். இல்லை நான் வெஜிடேரியன் தான் சிறந்தது, எல்லாருக்கும் நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னா இதை யார் ஏற்றுக்குவா? இதைத்தான் பாஜக செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை தான் வந்து வேறு ஸ்கேலில் சொல்லும் பொழுது யூனியனைசேஷன் ஆர் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒரே முடிவு ஐயா முடியாது. பேரறிஞர் அண்ணா சொல்வார், இந்தியா ஒரு நாடு அல்ல, இந்தியா ஒரு உபகண்டம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்தியாவை நாம் எதோடு கம்பேர் பண்ணோம்னா, இந்தியா வந்து யூரோப்பியன் யூனியனோட தான் கம்பேர் பண்ணோம். யூரோப்பியன் யூனியன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது உங்களுக்கு எல்லாம் அப்படின்றது நல்லா தெரியும். அதே தான் இந்தியா ஒரு சப்கான்டினென்ட்னு சொன்னால் பாஜகவினருக்கு கோபம் வரும், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது எப்படிங்க? இந்தியா ஒரு நாடுங்க, இந்தியாவில் இருக்க இந்து ராஷ்டிரா அப்படின்னுவாங்க. ஐயா இந்து ராஷ்டிராலாம் பண்ண முடியாது. இந்து ராஷ்டிரான்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அதுவும் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா எதேச்சதிகாரம், மத பெரும்பான்மை. இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இவர்கள் வந்து திணித்து கொண்டிருக்கிறார்கள் நம்மீது அப்படின்ற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் தான் பாஜகவை நாம் எதிர்க்கிறோம். இப்படி பாஜகவுடைய நாசகார திட்டங்களுக்கெல்லாம் சப்பை கட்டி கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை அதனால தான் எதிர்க்கிறோம்.
இப்போது நம்ம வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து இந்த டீசென்ட்ரலைசேஷன் கிடையாது, அதிகார பரவாக்கல் கிடையாது, அதிகார குவியல் தான் அவர்கள்கிட்ட இருக்குது. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸையும் ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாஜகவுடைய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் டிஸ்ட்ரிக்ஸாக பிரிக்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 534 கான்ஸ்டிடியூவன்சிஸ், அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸாக பிரித்து அந்த டிஸ்ட்ரிக்ஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய நோக்கம். ஆனால் அவங்களால அதை வந்து சரியான முறையில் செயல்படுத்த முடியல. அவங்க நினச்சாங்க ஈஸியாக செயல்படுத்திட முடியும், மெஜாரிட்டி நம்மக்கிட்ட இருக்குது, என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அவர்கள் என்ன வேணால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சதை எத்தனைக்கும் பொழுது தான் 240 சீட்டில் ஜெயிக்க முடியுது 2024 தேர்தலில். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோடி முகத்தில் சிரிப்பே இருக்காது. 2024 அவர் ஜெயித்த பிறகு ஏதாவது மோடி சிரித்து இருக்க ஒரு ஃபோட்டோவை காமிச்சிருங்க. ஸோ இந்த மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இஸ் டேஞ்சரஸ். கூட்டாட்சி அப்படின்னும் பொழுது என்ன சொல்லுவாங்க, வீக் கவர்மெண்ட்டுங்க, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வீக்குங்க. ஏங்க வீக்கு? அவர் வந்து எல்லா கட்சியும் நம்பி தாங்க ஆட்சி, அவருக்கு தனி மெஜாரிட்டி இல்லைங்க. ஆனால் 2004 2014 வரை இருந்த அந்த யூபிஏ கவர்மெண்ட், ஐக்கிய முற்போக்கு அரசாங்கம் தான் ஸ்டெல்லார் எக்கனாமிக் க்ரோத். இன்றைக்கி இந்தியா ஒரு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகுதுன்னா அதற்கு ஒரே காரணம் அந்த 10 வருடங்களில் நாம் சம்பாதித்த அந்த பொருளாதார வளர்ச்சி. இப்போ இவங்க சொல்லுவாங்க 8%, 10% க்ரோத்துன்னுவாங்க. அதில் எதுவுமே உண்மை கிடையாது. ஓல்டு ஃபார்முலா ஜிடிபி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவை கேல்குலேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்முலாவை ட்வீக் பண்ணி இப்போ வந்து இவங்க ஒரு புது ஃபார்முலாவை விட்டு 8% அப்படின்றாங்க. பழைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாங்கன்னா இப்போ இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத்து 4% தான் இருக்கும். இல்லை பழைய இதே ஃபார்முலாவை நம்ம பழைய ஜிடிபி க்ரோத்துக்கு யூபிஏ கவர்மெண்ட்டில் வந்து ஜிடிபி க்ரோத்துக்கு பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 15-20% கிட்ட நிற்கும். ஸோ இப்படி தான் இதை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதே போல் பெட்ரோல் டீசல் விலை, இன்றைக்கி உங்கள் பெட்ரோல் டீசல் விலை என்ன விற்று கொண்டிருக்கிறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி $94.17 தாண்டி போயிடுச்சு. ஒரு க்ரூட் ஆயில், ஒரு பேரலோட க்ரூட் ஆயிலுடைய விலை $105 $110. ஈரான் போர்னால இப்போ வந்து இந்த லெவலில் இருக்குது. டீரெகுலரைஸ் பண்ணாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூபிஏ அரசாங்கத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணாது, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வில் கண்ட்ரோல். மார்க்கெட்டில் இன்றைக்கி க்ரூட் ஆயில் விலை $50 அப்படின்னா பெட்ரோல் விலை $60 இருக்கும். நாளைக்கு க்ரூட் ஆயில் விலை $70 போயிடுச்சு, $80 போயிடுச்சு அப்படின்னா பெட்ரோல் விலை $70 போயிடும். நாளைக்கு க்ரூட் ஆயில் விலை $30 வந்துடுச்சு அப்படின்னா பெட்ரோல் விலை $30 கொடுத்துருவாங்க. இதுதான் டீரெகுலரைசேஷனுடைய மீனிங். ஆனால் என்ன கிளவராக மக்களிடம் இவர்கள் சுரண்டுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் க்ரூட் ஆயிலுடைய விலை குறைய குறைய என்ன பண்ணுறாங்க, எக்ஸைஸ் டியூட்டியை ஜாஸ்தியாக்கிட்டே போகிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ க்ரூட் ஆயில் வந்து $40 வரைக்கும் போச்சு. என்ன பண்ணாங்க, எக்ஸைஸ் டியூட்டியை ஜாஸ்தி ஆக்குனாங்க. ஸோ எக்ஸைஸ் டியூட்டியை ஜாஸ்தி ஆக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த பெட்ரோலுடைய விலை $100 தான் இருக்குது. இப்போவும் சொல்கிறோம், லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 29. ஏப்ரல் 29 6 மணிக்கு இந்தியா முழுக்க பெட்ரோல் விலை $110 விற்கலைன்னா ஏண்டான்னு கேளுங்க. இதனால தான் இவர்கள் இப்படி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாத்துறதுக்கு அதிமுக காவடி தூக்கி கொண்டிருக்கிறது. இந்த காரணத்தினால தான் இவர்களை எதிர்க்கிறோம். அதிமுகவை நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்றது வந்து வெறும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டுமல்ல. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க, பாஜக கொண்டு வந்தது, அதிமுக அதை ஆதரித்தது. என்னன்னா, உங்களுக்கு ரீசெண்டாக நெய்வேலியில் ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது தெரியும். நாம் வந்து புராதன சின்னங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மைனிங் லீஸை விட்டாங்க. கீழடி, இன்னும் அதை ஆதிச்சநல்லூர் இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் என்ன பண்ணுறாங்க, மைனிங் லீஸ் விட்டுட்டாங்க. ஒரு இந்த கம்பெனிக்கு, நார்த் இந்தியன் கம்பெனிக்கு.
எப்படிடா இது மைனிங் லீஸ், தமிழ்நாடு மைனிங் லீஸ், தமிழ்நாடு அரசுக்கு இது முடியும் நாங்கள் கொடுக்கலையே அப்படின்றாங்க தமிழ்நாடு அரசு. எப்படி இந்த மைனிங் லீஸை கொடுக்க முடியும் அப்படின்னு இப்போ இது பண்ணும்பொழுது டிக் பண்ணும்போது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் மினரல்ஸ், மைனர் மினரல்ஸ்னு சொல்லிட்டு அந்த மினரல்ஸை ஏலம் விடக்கூடிய உரிமையை ஒன்றிய அரசு எடுத்துக்கு. எப்படி சட்டங்களின் மூலமாக நியாயப்படுத்துகிறார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு சட்டம் வந்துருச்சுனாலே, ஒரு சட்டபூர்வமாக செய்கிறார்கள் அப்படின்னாலே அது நியாயமானதுன்னு கிடையாது. சட்டம் வேறு, நியாயம் வேறு. இது உங்கள் எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க. லா வந்து வில் என்ஷூர் ஜஸ்டிஸ் ஃபாலோஸ், பட் லா அண்ட் ஜஸ்டிஸ் ஆல்வேஸ் டு நாட் சி ஐ டு ஐ. ஸோ என்ன பண்ணாங்க, பெரிய போராட்டம் நடந்தது. அதிமுக சேர்ந்து போராடிச்சு. சுட்டி காட்டினோம், ஐயா உங்கள் எம்பி தம்பிதுரை தான் இதை ஆதரித்து பேசினார். இங்கே போராட்டம் எழும்பியவுடன் என்ன பண்ணுறாங்க, சாரி நாங்கள் பண்ணல, தவறு நடந்து விட்டது, விட்ரா பண்ணுறோன்னு சொல்லி விட்ரா பண்ணிக்கிறாங்க. ஏன் விட்ரா பண்ண முடிஞ்சுது? இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, திராவிட மாடல் அரசு இருக்குது, அது உரிமைகளை போராடுகிறது. என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொடெக்டட் வைல்டு லைஃப் சைட்டில் மைனிங் லைசன்ஸை கொடுத்துட்டாங்க. ப்ரொடெக்டட் ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் மைனிங் லைசன்ஸை கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே கீழடியில் எப்படிப்பட்ட துரோகங்களை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. 5000 வருடத்துக்கு முன்னாடி இரும்பு பொருட்கள் இருக்குன்னு சொல்லி கீழடி ஆராய்ச்சிகள் சொல்லுது. அந்த ஆராய்ச்சி முடிவை கூட இவர்களால் வெளியிட பயப்படுகிறார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை வச்சிருக்கிறது யாரு? ஒன்றிய அரசு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே கிடையாது, டீசென்ட்ரலைஸ் பண்ணி நம்மக்கிட்ட தான் இருக்குன்னா நம்ம பண்ணலாம்ல, நம்ம அந்த அறிக்கையை வெளியிடலாம்ல. அவர் அமர்நாத் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, சார் இதில் வந்து இந்த ரிப்போர்ட்டு சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் எக்ஸாம் எழுதலை சார், இது என்னுடைய ஆய்வு அறிக்கை, இந்த அறிக்கையை நான் ரிலீஸ் பண்ணுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பியர் ரிவ்யூடு பேப்பர்ஸ், இது உண்மையா பொய்யா இல்லை இது எவ்வளவு தூரம் சரி அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த அறிக்கையை வெளியே விடாமல் அதில் தவறு இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு. நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஐயா ஒன்றிய அமைச்சரே, நீங்கள் என்ன ஆர்கியாலஜியில் பெரிய பிஎஸ்டி வாங்கியிருக்கீங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட சட்டம் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால, அதற்கு நீங்கள் தான் அத்தாரிட்டி, சட்டப்படி நீங்கள் தான் அத்தாரிட்டின்ற காரணத்தினால என்ன பண்ணுறீங்க, அறிக்கையை வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிறீர்கள். ஸோ இந்த அதிகார பகிர்வு இல்லை அப்படின்னும் பொழுது பாதிக்கப்படக்கூடியது எது அப்படின்னா, முக்கியமாக பெரிய லெவலில் பாதிக்கப்படக்கூடியது நம்முடைய அரசாங்கமாக இருக்கிறது, தமிழ்நாடாக இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. எல்லா ஊரையும் ஒன்றா ஹேண்டில் பண்ணோம், எல்லாத்தையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். நான் நில்லுனா நிற்கணும், உட்காரனா உட்காரக்கூடிய வகையில் தான் முதல்வர்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதை அடித்து நொறுக்குகிறார் தமிழ்நாட்டின் முதல்வர், ராக் ஸ்டார் சிஎம் திரு MK ஸ்டாலின். அதனால தான் இவர்களுக்கு அவரை கண்டு அச்சம். இந்தியாவில் இன்னைக்கு கேள்வி ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக யார் இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டும்தான் இருக்கார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டை வந்து என்னால் சொல்ல முடியும், எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டா, மெடிக்கல் சீட்ஸ், ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. 15% ஆஃப் த சீட்ஸ் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் 15% ஆஃப் த சீட்ஸ் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் எப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும், இல்லை அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை எழுதியிருக்கணும். டாப் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் அலோகேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு காரணம் என்னென்னா, நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், நல்ல மார்க்கு எடுக்க மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு எங்கே வேணால் கிடைக்கணும். அவங்க ஊரில் மெடிக்கல் சீட் இல்லாமல் இருக்கும், நம்ம ஊரில் மெடிக்கல் சீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வாய்ப்பு எல்லாருக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் சரி நம்மளும் ஒத்துக்கிட்டோம். நம்ம என்னதான் வந்து ரீஜனலிசம் பேசினாலும், என்னதான் மாநில உரிமைகளை பேசினாலும், இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போது என்ன பண்ணுறாங்க, ஓபிசிக்கு வந்து 27% கோட்டா இருக்குதுன்னு சொல்லி ப்ரொஃபார்மாவில் சொல்கிறாங்க. 2007 இந்த ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டா சீட்ஸ் வரும்போதே சொல்லிடுறாங்க ப்ரொஃபார்மாவில் இருக்குது. ஆனால் அதை ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்தவே இல்லை. நம்முடைய அண்ணன் வில்சன் MP அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, இதை கண்டுபிடிச்சு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. முதல்வர் உடனே என்ன சொல்கிறாரு, இமீடியட்டாக வழக்கு போடுங்க அப்படின்றார். அப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள்
வழக்கு போடுறோம். வழக்கு போட்டவுடனே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, தெளிவாக கொடுத்துருக்கீங்களே, ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டா சீட்ஸு எஸ்சி எஸ்டிக்கு இருக்குது, ஏன் ஓபிசிக்கு இல்லை 27% கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுது. உத்தரவு போட்டு கூட நிறைவேற்ற மாட்டுறாங்க. உடனடியாக என்ன பண்ணுறோம், நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் உத்தரவு போட்டீங்க, இந்த உத்தரவை இவர்கள் நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. கண்டெம்ட்டையும் இதை எடுத்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, கண்டெம்ட் நோட்டீஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம், வெயிட் பண்ணுங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு கரெக்டு கொடுத்து தான் ஆகணும்ட்டு. அந்த ஒரு வருஷம் வேணும்ட்டே தெரியும் அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்று, ஆனால் அந்த ஒரு வருஷம் அப்படியே தள்ளி விடுறாங்க. 10,000 மாணவர்களுக்கு மேலே வேஸ்ட் ஆகும். அடுத்த வருஷம் தான் 2019 தான் இந்த 27% இடஒதுக்கீடு அமலுக்கு வருகிறது. ஆல் இண்டியா கோட்டா ஆஃப் மெடிக்கல் சீட்ஸில் 10,000 மாணவர்கள், இந்தியா முழுக்க 10,000 மாணவர்கள் இதனால் பலன் பெறுகிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆல் இண்டியா மெடிக்கல் சீட்டை கொடுக்க வேண்டாம், நம்மளே வச்சுக்கலாம். நம்முடைய ரிசர்வேஷன் படியே இது எல்லாமே போகும். ஸோ இந்த அதிகார குவியல் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸுக்கு தான் எப்போவுமே எதிராக இருக்கிறது. தமிழ்நாடு இஸ் அ பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட். இந்தியாவுடைய எக்கானமிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நீ தான் நல்லா இருக்கியே, உனக்கு எதுக்கு சாப்பாடுன்னு சொல்லி நம்ம சாப்பாடு எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறார்கள். ஓகே, கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் ஒட்டுமொத்தத்தையும் எடுத்து எல்லாருக்குமே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம உயிர் வாழணும்ல, நம்ம உயிர் இருந்தால் தானே நம்ம இது பண்ண முடியும். இந்த அடிப்படையில் தான் நாம் ஒன்றிய அரசிற்கு எதிராக தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறோம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். நம்முடைய உரிமை அதிகார பகிர்வு, அதிகார பரவல் என்பது நமது உரிமை. அந்த உரிமைக்காகத்தான் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சார், இப்போது பேசிக்காக நம்ம பார்க்கணுன்னா அந்த அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறதுல வந்து திராவிட இயக்கத்தின் பங்கை வந்து நம்ம வந்து மறுதளிக்கவே முடியாது. ஏன்னா திராவிட நாடு கோரிக்கையினுடைய இருந்து அதன் பிறகு அண்ணா அவர்கள் அதில் வந்து சில காரணங்களை சொல்லி வெளியேறினதுலேருந்து வந்து பார்த்தோம்னா அதை நோக்கிய பயணம்ங்கிறது இருக்குது. ராஜமன்னார் கமிட்டிலேருந்து நேற்று போட்ட ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டி வரைக்கும் வந்து முக்கியமான முன்னெடுப்பு தான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ஒன்றிய அரசில் நம்ம வந்து அதிகாரத்தில் இருந்துமே கூட இன்னும் நம்மளால் பல முக்கியமான விஷயங்களை கேட்டு பெற முடியலையா? இப்போ கல்வி விவகாரமாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி விவகாரம், இப்போ நீங்கள் என்ஐஏவே குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்போ என்ஐஏ கூட திமுக வந்து ஆதரிக்க தானே செய்ய முடிஞ்சுது. அப்போ இப்படி பல இடங்களில் இன்னும் ரொம்ப சுணக்கமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, சுணக்கம் இல்லை. இப்போது பல இடங்களில் வந்து பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு மேலே உரிமைகளை கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, திமுக மேலே என்ன முத்திரையை குத்துக்கிறார்கள் தெரியுமா? செப்பரேட்டிசம் கேட்குறாங்க. ஐயா, அந்த கொள்கையை பேரறிஞர் அண்ணா வந்து 1961 கைவிட்டார். திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன், வீட்டில் வந்து கூரை சரியாக இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும், சீனா போர் தொடுக்குது அப்படின்னும் பொழுது அந்த கோரிக்கையை கைவிட்டார். இப்போ நம்முடைய உரிமைகளை கேட்டால், ஐயா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன உரிமைகளை சொல்லியிருக்கோ அந்த உரிமைகளை கொடுன்னு கேட்டால் திமுகவில் செப்பரேட்டிசம் பேசுகிறாங்க. திமுகவில் வந்து இந்தியாவிற்கு எதிராக பேசுகிறார்கள்னு சொல்லி நம்மளால் ஆன்டி நேஷனல்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக அதிகார பரவலாக்குவதற்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். இப்போது இந்த 2024 தேர்தலில் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தார், நம்ம வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை விலக்குவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக நீட்டு போயிருக்கோம். நம்மளால் இப்போ ஏன் நீங்கள் வந்து பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிங்களா, ஒரே காரணம் தான், பெரும்பான்மை ஆட்சி. நம்மளை நம்பி அவங்க கிடையாது, அவங்க என்ன வேணால் செய்யலாம், மெஜாரிட்டி இருக்குது. ஸோ அந்த மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு இவர்கள் இந்தியாவை ஆட்டுவிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மெஜாரிட்டி தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1-2 இயர்ஸில் வந்து ஒரு பெரிய உரிமைகளை மீறக்கூடிய சட்டங்கள் எதுவும் வந்திருக்காது, மெஜாரிட்டி இல்லை. இப்போ அண்மையில் இப்போ நம்மள்கிட்ட பேசிட்டு போன MC ராஜன் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் சார். ஸ்டேட்டுக்கு, அதாவது சென்ட்ரல் யூனியன் டு ஸ்டேட்டு, ஸ்டேட் டு லோக்கல் பாடிஸ் அப்படிங்கிறது தான் டீசென்ட்ரலைஸ்டான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஆனால்
ஸ்டேட்டில் வந்து அதிகார குவிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறார். ஸ்டேட்ல இருந்தே லோக்கலுக்கு போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து கடந்த 50 ஆண்டுகள் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், மெடிக்கல் ரிஃபார்ம்ஸ் எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஒரு லோக்கல் பாடி கவர்மெண்ட் நடத்துறதுக்கும் நம்மளால வந்து சரியாக முடியறது இல்லை. இப்போ அண்மையில் நடைபெற்ற ஒரு மேயர் பதவி நீக்கம் கூட சார் உள்ளாட்சி அமைப்புகள் பண்ணல, அரசாங்கம் அந்த மேயர்களை நீக்கி இருக்கிறாங்க ஒரு புகார் அடிப்படையிலும் போது அவங்களுக்கான உரிமையும் அங்கே இல்லை. ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டேட் கிட்ட தான் இருக்குது, சிஎம் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்களே சார். மிக மிக தவறான வாதம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற ஊர்லேயும் இதே தான். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த பிறகு லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ். இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து தலைவர் எனக்கு நான் ரோடு போடணும், லைட்டு போடணும், தண்ணி தொட்டி கட்டணும் அப்படின்னா அவரால் செக்கில் கையெழுத்து போட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு பண்ண முடியும். அந்த உரிமை எம்எல்ஏக்கு கிடையாது, அந்த உரிமை எம்பிக்கு கிடையாது, அந்த உரிமை சீஃப் மினிஸ்டருக்கு கிடையாது. சீஃப் மினிஸ்டரே நினச்சா கூட இங்கே இது பண்ணணும் அப்படின்னா அவருக்கு செக்கில் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற இடங்கள்லையும் லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய அந்த சேர்மன் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அஃப்கோர்ஸ் அவர்களுக்கு என்ன வரம்பு கொடுக்குறாங்களோ அந்த அதிகாரம், அந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்டானமி வேறு யாருக்குமே கிடையாது. அவங்க வந்து அந்த சில ஒரு பார்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ஒரு பார்ட் ஆஃப் இது எல்லாமே வந்து அந்த லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்மை பொறுத்தவரை இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். சார் நீட் தேர்வை பற்றி சொன்னீங்க. ஆனால் 2010 பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி ஆட்சியில் தான் அமைச்சர் குலாம் நபி ஆசாத்தும் மற்றும் காந்தி செல்வன் அவர்களும் இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறாங்க. அப்போ நீட் தேர்வை கொண்டு வருவதற்கு நீங்கள் தான் தொடக்க புள்ளியாக இருந்திருக்கீங்க. இப்போ அதை எதிர்க்கிறீங்க, இது முரணாக இருக்கே? இல்லை, அதாவது எப்படின்னா மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது இது வந்து திமுக தாங்க கொண்டு வந்துச்சு நீட்டை அப்படின்றது போல் இருக்கும். ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் நம்முடைய மாநிலத்திற்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். மற்ற மாநிலங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நம்முடைய பாலிசியாக சொல்லி, இப்போ நீட்டு வேண்டாம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டோட பாலிசி. ஏன் தமிழ்நாட்டுடைய பாலிசி நீட் வேண்டாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து கிராமப்புறங்களிலிருந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி தொழிற்கல்வி படிக்கிறதுக்கும் டாக்டர் ஆகிறதுக்கும் இன்ஜினியர் ஆகிறதுக்கும் ஆசைப்படுறாங்க. அவர்கள் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பள்ளிகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வுகள் வந்து அவங்களோட என்ட்ரியை பார் பண்ணும்ன்ற காரணத்தினால நம்ம நீட் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. மற்ற மாநிலங்களில் வந்து வரவேற்கிறார்கள், நீட்டை வந்து வரவேற்கிறாங்க, நீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மாநிலத்துக்குமே நீட் இருக்கக்கூடாதுங்கிறதான நம்மளுடைய செயல் நிலைப்பாடு. நம்முடைய நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அமைப்பில் பல மாநிலங்கள் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற அமைப்பில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னா நமக்கு என்ன வேணும் அதுதான் நம்ம பார்க்கணும். மற்ற மாநிலத்துக்கும் நான் பாலிசியை சொல்கிறேன், நான் இந்த பாலிசி சரியாக இருக்கும் நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. அதை நம்மளால் சொல்லவும் முடியாது. ஸோ தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம். இப்போது நீங்கள் சொல்கிறது போல் மற்ற மாநிலங்களும் நீட் ஒரு கொடிய அரக்கன், நீட் ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்றதை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும். ஆனால் அப்போவே என்ன அப்படின்னா, ஸோ அந்த நீட்டு படி எப்படின்னா, மாநில அரசுகள் வேண்டும் அப்படின்னா நீட் வச்சுக்கலாம், மாநில அரசுகள் வேண்டாம் அப்படின்னா நீட் வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்டீங்க 2011 இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, நீங்கள் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. 2016 வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் இருந்துச்சா? நீட்டு தான் 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்ல. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா அப்போ 2016 வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் நடந்திருக்கணும்ல, நடக்கலை. ஏன் அப்படின்னா விலக்கு, தமிழ்நாட்டுக்கு விலக்கு. அது மட்டுமல்ல, இதில் தான் ஒரு தமிழ் கலைஞருடைய ஒரு முக்கியமான சாதுரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீட்டுக்கு முன்னாடியே வந்து இன்ஜினியரிங்க்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. தமிழ்நாடு டிஎன்பிசிஇன்னு வாங்க, தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் காலேஜஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருந்துச்சு இன்ஜினியரிங் மருத்துவத்துக்கு. அதை வந்து ஒழித்து அந்த இதையே எடுத்துகிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அபாலிஷன் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு ஒரு சட்டத்தை அப்போ தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த கலைஞர் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அபாலிஷ் பண்ணோம். இப்படி நீட்டு போன்ற பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டின் முதல்வர், அப்போது இதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி குடியரசுத் தலைவர் சட்டம் ஏற்றுகிறார். நம்முடைய சட்டத்துக்கு அசென்ட் கொடுத்துட்றாரு. அசென்ட் கொடுத்துட்டு
தமிழ்நாட்டில் நீட் கிடையாது, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் கிடையாதுன்ற சூழல் தான் இருந்தது. 2011 அதிமுக அரசு வருகிறது, அந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு வாதுரை அங்கே எடுத்து வச்சு அந்த சட்டம் இப்போ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படவில்லை அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அந்த இதுவே தேவை கிடையாது. நம்ம நீட்டுக்கு இது பண்ணி சட்டம் போட்டோம் இல்லையா, அந்த சட்டமே தேவை கிடையாது. ஸோ பாஜக வந்து எல்லா குறுக்கு வழிகளையும் பயன்படுத்தி வேணும்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னுவாங்க. ஆனால் இப்போ நீட் இருக்குன்னா அது சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால கிடையாது, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் செக்ஷன் 14 தான். ஆனால் சார், நீதிமன்றம் வந்து நீட் தேர்வை ரத்து செஞ்ச பிறகு திமுக உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் நீங்கள் பண்ணீங்கல்ல. அதுதான் சொல்கிறேன். அது அந்த காலத்தில், அதாவது இப்போ இரண்டாக பார்க்கணும். ஒன்று என்ன அப்படின்னா 2019 நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் வருது. நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் செக்ஷன் 14 என்ன சொல்லுது அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் மெடிக்கல் காலேஜஸ் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அந்த சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது அதிமுக. திமுக அதை எதிர்த்து வாக்களிச்சது. நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சட்டத்திற்கு ஆதரவு அளித்தார்கள். அப்போ என்ன, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீட்டுக்கு இப்போ நீட் இருக்குன்னா இதற்கு காரணம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிடையாது, பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட இந்த சட்டம் தான் இப்போ நீட்டு இருக்கிறதுக்கு காரணம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி ஐயா இந்த சட்டம் வந்துடுச்சு, இந்த சட்டத்துக்கு எங்களுக்கு விலக்கு கொடுங்க. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அதற்கு வந்து அனுமதி கொடுக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா யூனியன் லா, ஸ்டேட் லா. ஸோ த ஸ்டேட் லா cannot abrogate the union law, cannot go against the union law. Whenever there is a dichotomy between the union law and state law, union law will prevail. இப்போ நம்முடைய சட்டம் ஜஸ்ட் லைக் தட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மாநில சட்டம் செல்லாதுங்க, ஏன்னா ஒன்றிய அரசு சட்டம் இயற்றிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஒன்றிய அரசு இயற்றிய சட்டத்திற்கு விலக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைங்க அப்படின்வாங்க. அதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. ஆனால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, பாஜக பேச்சு கேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குடியரசுத் தலைவர் cannot take a decision on his own. He has to act on the aid and advice of the Council of Ministers. பாஜக தான் அங்கே பண்ணாதான்றான், குடியரசுத் தலைவர் கொடுக்க மாட்டுறாங்க. நமக்கு என்ன கொடுமைன்னா இங்கே ஆளுநர் அதை வேணும்ட்டே ஒரு வருஷம் தள்ளி போட்டார், அங்கேயும் போய் ஒரு 6 மாதத்துக்கு மேலே தள்ளி போட்டாங்க முடிவெடுக்காமல். ஏன்னா முடிவெடுத்தால் தெரிஞ்சிடும், நம்ம தான் சொல்லுவோம், எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவோம் பாஜகவை. அதனால் இப்படி இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்குன்னா அதற்கு ஒரே காரணம் பாஜக தான். நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் எடுத்து வைத்திருக்கிறோம், ஆனாலும் பாஜக கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இப்போ நம்ம 1969 ராஜமன்னர் கமிட்டி வந்து போட்டோம், மத்திய மாநில அரசுக்கான அந்த அதிகாரங்களை ஆராய போட்டோம். ஆனால் அதை நம்ம பெரிய அளவு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதுக்கான அதிகாரங்கள் நம்ம கிட்ட இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இப்போ 2025 குரியன் ஜோசப் கமிட்டி போட்டிருக்கோம், அதுவுமே வந்து லைக் ராஜமன்னர் கமிட்டி போல தான் அதுவும் இருக்குது. ஸோ ராஜமன்னர் கமிட்டி கலைஞரால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ என்ன பர்பஸ் வந்து குரியன் ஜோசப் கமிட்டி? இப்போது ஜனநாயக நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்செமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்தில் நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும். ஜனநாயகத்தில் நம்மளால் வந்து உடனடியாக வெற்றி பெற்றுவிட முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப், இப்போ இந்த ராஜமன்னார் கமிஷனாக இருந்தாலும் சரி, ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டியாக இருந்தாலும் சரி, எதற்காக இந்த கமிட்டி போடப்பட்டது? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா சட்டப்படி என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல். அதன் பின்னர் என்ன அப்படின்னா அவேர்னஸ். இப்போ நீங்கள் கேட்குறீங்க குரியன் ஜோசப் கமிட்டி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேட்கும் பொழுது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியுது ஒன்றிய மாநில அரசு உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு பவர் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும், எவ்வளவு பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இந்த குரியன் ஜோசப் கமிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை பற்றி பேச மாட்டீங்க. ராஜமன்னர் கமிட்டி நம்ம போட்டோம் இல்லையா? இல்லை, கரெக்டு. அப்போது வேறு சுச்சுவேஷனில் இருந்தோம். அப்போ இருந்த கால சூழல், இந்த விஷயங்கள் வேறு. அப்போ வந்து இவ்வளவு உரிமைகள் பறிக்கப்படலை. இப்போ அதையெல்லாம் தாண்டி எல்லா உரிமைகளுமே நம்மக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு விட்டது. நம்மக்கிட்ட அப்போ ஜிஎஸ்டி கிடையாது, அப்போ வந்து இப்படிப்பட்ட சட்டங்கள் கிடையாது. ஸோ அது போட்ட காலகட்டம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வேறையாக இருக்கிறது. 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் பேசிக்கொண்டே இருந்தாலும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ டீலிமிட்டேஷன் வருது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. இப்படி பல சேலஞ்சஸ், ஃப்ரெஷ் சேலஞ்சஸ் பாஜக வந்த பிறகு மாநில அரசுகளுடைய உரிமைகளுக்கு தெர் ஆர் செவரல் சேலஞ்சஸ். ஸோ அதையெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக போட்டு வந்தது தான் இந்த குரியன் ஜோசப் கமிட்டி. ஸோ அவங்க கமிட்டி வந்து இப்போ அறிக்கை கொடுக்குறாங்க அரசுகிட்ட, என்ன பண்ண முடியும் அரசால் இப்போ? இல்லை, இப்போ அந்த அரசு வந்து இப்போ ஃபஸ்ட்டு அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணி இதுதான் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னும் போது நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படி இல்லைங்க, ஏற்கனவே குரியன் ஜோசப் கமிட்டி இதை சொல்லியிருக்கு, இந்த பிரச்சனைக்கு இதுதான் சரியான முடிவு அப்படின்றத சொல்லியிருக்கு. இட்ஸ் அன் அகாடமிக் டாக்குமெண்ட். இப்போ இந்த கமிட்டி போட்டதுனாலே ஓவர் நைட் எதுவும் மாறிடுமானா மாறாது. ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படி. அதனால தான் சொன்னேன், அவர்கள் பெரும்பான்மையை வைத்திருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மை இருக்க வரைக்கும் நம்ம வேற வழியில் இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட முயற்சிகள், அதாவது அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்வாங்க, அது போல தான் நாம் அடிமேல் அடித்து கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த அம்மியை நகற்றுவோம். ஓகே, இன்னொரு கேள்வி சார். எஸ், நம்ம அதிகார பரவலாக்கல் பற்றி பேசுகிறோம். கடைகோடி மக்கள் வரை அதிகாரம் போய் சேரணும் அப்படின்றத தொடர்ச்சியாக திராவிட இயக்கங்கள் பேசுகிறாங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போது நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்குறோமா, கேபினெட்டில் இடம் கொடுக்குறோமா அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ மற்றவங்கள்லாம் பேசும்பொழுது நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்காம தவறுறோம் இல்லையா? ஸோ அதை பற்றி பேச மாட்டோம். இல்லை, அதான் எப்படின்னா, நீங்கள் மேலெழுந்த வாரியாக ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேசும்பொழுது இரண்டும் ஒன்று போல தெரியும். நம்ம வந்து அதிகார பரவல், அதிகார குவியல் அப்படின்றது அவங்க எதை வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நியாயமான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வேற. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகள் எடுக்கிறதுன்றது வேற. இது வந்து பாஜக செய்து கொண்டிருப்பது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள். அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், certain features are inalienable. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின், சில கூறுகளை வந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து விலக்கவே முடியாது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதில் முக்கியமானது வந்து ஃபெடரலிசம். ஸோ ஃபெடரலிசம்னா என்ன? மாநில உரிமைகள். மாநில உரிமைகள் வேறு, இங்கே வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வேறு. இது வந்து அரசியல் அதிகாரத்தை பங்கு போட்டுக்கொள்வது. இந்த அரசியல் அதிகாரத்தை பங்கு போட்டுக்கொள்வது என்பது எப்படி சாத்தியம் அப்படின்னா, மக்கள் தான் முடிவு செய்யணும். அதை மக்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. மக்கள் வந்து மெஜாரிட்டி கொடுக்கல, மெஜாரிட்டி கொடுக்க மாட்டாங்க ஒரு அரசாங்கத்துக்கு அப்படின்னு வேறு வழியே கிடையாது. ஆனால் 2006 நம்ம மெஜாரிட்டி இல்லாமல் கொடுக்காம தானே இருந்தோம். மெஜாரிட்டி இருந்தது, பட் மற்ற கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தது இல்லை, அவங்க கேட்கல. அப்போ அவங்க அதிகாரத்தில் பங்கோ ஆட்சியில் பங்கோ வேணும்னு சொல்லி கேட்கல. அவங்க அப்போ கேட்டு தான் கொடுத்துருக்கலாம். அதை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன் தான் வில் டிசைட். நீங்கள் வந்து இந்த தடவை நீங்கள் கொடுக்கலையே, அந்த தடவை கொடுக்கலையே அப்படின்றது வந்து இது பண்ண மாட்டாங்க. அதே போல் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போது அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு வரும்பொழுது குறிப்பாக யார் இருக்காங்க அப்படின்னா, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், நேஷ்னல் பார்ட்டிஸ். நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து லோக்கல் கவர்மெண்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் வேறு ரீஜனல் பார்ட்டிஸ் கூட போவே கூடாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இடபிள்யூஎஸ் கோட்டா. நம்ம இங்கே அதை அப்போஸ் பண்ணுறோம். இடபிள்யூஎஸ் கோட்டாவை யூனியனில் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிச்சு, சிபிஎம் சப்போர்ட் பண்ணிச்சு, சிபிஐ சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இடபிள்யூஎஸ் கோட்டா கிடையாது. ஒரு கேஸ் இப்போ இவங்கெல்லாம் மந்திரி சபையில் இருக்காங்க அப்படின்னா என்ன முடிவு எடுப்பாங்க? அவர்களுக்கு அது நெருடலைத்தான் உருவாக்கும். சும்மா ஒரு ஸ்லோகனாக பேசலாம். அதனால் அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத ஒரு விஷயம். அதுதான் தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2006 இஸ் அன் அபரேஷன். இப்போ அதுதான் மக்களுடைய ட்ரெண்ட் அப்படின்னா 2011 நடந்திருக்கணுமே. அதே மாதிரி ஃப்ராக்சர்ட் மேண்டேட் வந்திருக்கணும், 2016 ஃப்ராக்சர்ட் மேண்டேட் வந்திருக்கணும், 2021 ஃப்ராக்சர்ட் மேண்டேட் வந்திருக்கணும். வரலையே. தெளிவான தீர்ப்பு தானே கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள். ஒருவேளை 26 ஹங் அசம்பிளி வந்துச்சு அப்படின்னா நடக்க வாய்ப்பு இருக்கா? தெரியாது. இஃப் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ திமுகவில் பட்டியலின மக்களுக்கும் பெண்களுக்கும் என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க? நல்ல கேள்வி. 18 பெண்களுக்கு இந்த முறை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாஸ்தி தான். நீங்கள் வந்து 33% ரிசர்வேஷன் படி பார்க்கும் பொழுது அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னாங்க. 33% கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்.
இன்னும் ஜாஸ்தியாக பெண்களுக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் தேர்தல் அரசியல் அப்படின்னு வந்த பிறகு என்ன வருது அப்படின்னா, முக்கியமான எல்லா தலைவர்கள் மத்தியிலையும் எலெக்ஷன், கேண்டிடேட் செலெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுனால வின்னபிலிட்டி தான் முக்கியமான ஒரு விஷயமாக வருகிறது. ஸோ வின்னபிலிட்டின்னு வந்த பிறகு அப்போ வந்து ஆண் பெண், இவர் இந்த இனத்தை சார்ந்தவர், அந்த மதத்தை சார்ந்தவர்ன்றது எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அந்த தொகுதியில் யாரை போட்டால் ஜெயிக்க முடியும், அதுதான். இது வந்து ஒரு பயஸ் கிடையாது, இது வந்து ஒரு இன்பில்ட் பயஸ் கிடையாது. இவங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்போம், அவங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுப்போம், பட்டியலினத்தவர்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுக்க மாட்டோம், அந்த இடத்துல கொடுக்க கிடையாது. வின்னபிலிட்டி அலோன் டிசைட்ஸ் ஹூ வில் கண்டெஸ்ட் வேர். ஆனால் இதைத்தான் மாற்றி என்ன பண்ணுறாரு கலைஞர், என்ன பண்ணுறாரு, 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தல்களில். அப்போ எல்லாரும் பண்ணி தானே ஆகணும், அப்போது சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதே போல் இது தமிழ்நாடு, அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த தடவை வந்த உடனே மாற்றி சென்னை மேயர் வந்து ஒரு பெண்ணாக இருக்கணும், ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து முதல் முறையாக ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு இளம் பெண் வந்து சென்னைக்கு வந்து மேயர் ஆகிறாங்க. அதே மாதிரி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியிலையுமே பெண் மேயர்கள், தமிழ்நாட்டில் நிறைய பெண் மேயர்கள். ஸோ தொடர்ந்து இதற்காக வந்து பாடுபட்டு கொண்டே இருக்கிறோம். அதாவது பெண்களை வந்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட நோக்கம், பெண்களுக்கு எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களை முன்னேற்றுவதற்கு எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இன்டைரக்டாக கேட்குறீங்க. ஸோ பெண்களுக்கு இப்படி சீட்டு கொடுத்தா மட்டும் பெண்கள் வந்து எம்பவர்ட் ஆகிடுவாங்களா, அது மட்டுமே போதுமா அப்படின்ற இப்போ இன்னொரு கேள்வி வருகிறது. ஸோ திமுக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக என்ன செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட்டு இப்போ 96ல் 30% ரிசர்வேஷன் ஃபார் விமென் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் 96ல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ரட்டேரியட்டில் எல்லா ஸ்டாஃபும், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப் விமனாக இருப்பாங்க. அதுவும் எல்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னா 1996ல் படித்து பட்டதாரிகளாக இருந்தக்கூடிய பெண்கள் வந்து அப்போ ரொம்ப கம்மி, மற்ற இவங்கள ஓபிசிலையோ எஸ்சிலையோ எஸ்டிலையோ. ஆனால் ஜிசி ஜென்ரல் கேட்டகரியில் உயர் வகுப்பு இந்துக்களை சார்ந்தவர்கள் வந்து நிறைய கிராஜுவேட்ஸ் இருந்தாங்க, அவங்க வந்து சைஸபிள் சங்க்கு இருப்பாங்க. அப்போ அந்த ரிசர்வேஷன் எப்படின்னா, நோ கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன், விமன்னா சீட்டு ஒரே க்ரைட்டீரியா, விமனா 30%. இப்போது ஆட்சிக்கு வந்தோம், இப்போது 2021 வாக்குறுதி கொடுத்தோம், 40% உயர்த்துவோம் அப்படின்னோம் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 40%. அதே போல் பிரைமரி டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு சொத்துல பங்கு ஃபஸ்ட்டு யார் கொடுத்தா, இந்தியாவிலேயே யார் கொடுத்தா அப்படின்னா தமிழ்நாடு 1989. இது எப்போனா 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் பெரியார் தீர்மானம் போடுகிறார். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ் ஆச்சு. செய்தோம், ஃபஸ்ட்டு பண்ணோம் நம்ம தான். அதே போல் பெண் காவலர்களை பணி அமர்த்தியது முதல்ல யார் அப்படின்னா தமிழ்நாடு தான், 1971. ஸோ இப்படி பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இன்னொன்று வந்து என்னென்னா, பள்ளிக்கூடங்களை வந்து கிராமப்புறங்களில் ஒரு பிரைமரி ஸ்கூல்ஸாவது இருக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து வச்சது தலைவர் கலைஞர். ஏன் அப்படின்னா பெண்களை வந்து இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 40-50 இயர்ஸ் பேக், பெண்களை வந்து நிறைய தூரம் அனுப்ப மாட்டாங்க படிக்கிறதுக்கு. இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து படிக்கிறதுக்காக நம்ம பெற்றோர் வந்து நம்மளை எங்கே வேணால் அனுப்ப ரெடியாக இருக்காங்க. நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூல், நல்ல இது அப்படின்னா நாடு கடந்து அனுப்ப ரெடியாக இருக்கும். இப்போ எனக்கு என்னோடய டாக்டர் இருக்காங்க, நான் அங்கே போய் படிக்க போகிறேன், நல்ல ஸ்கூல்னால் தைரியமாக போய்ட்டு வாமா தான் சொல்ல போகிறோம். உங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஸோ இப்போது அப்படி, ஆனால் அப்போது அந்த மாதிரி கிடையாது. அப்போது கிராமப்புறங்கள் எல்லாத்துலேயும் பள்ளிகளை ஆரம்பித்து பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் தான் இந்த பள்ளிகளே ஆரம்பிக்கப்பட்டது எல்லா இடங்கள்லையும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னத ஆட்சியை கொடுத்தவர்கள் தான் இந்த திராவிட. அதனால தான் சொல்கிறோம், ப்ரௌடாக சொல்கிறோம், திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்றத அடித்து சொல்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண போகக்கூடிய பெண்கள் 40% ஆஃப் இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப் விமென் இஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. 100 பேர் இந்தியாவில் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா 40 பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க.
அதே போல் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. எஸ்சி ஆண்டர்ப்ரனர்ஸ் தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. நீங்கள் வந்து பட்டியலினத்தவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கு இந்த அரசு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு அந்த ஸ்மாஷ் பிராமணிக்கல் பேட்ரியார்கி என்று சொல்வார்கள். அப்படி அதை அடித்து வீழ்த்தியது யார்? திராவிட மாடல். அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி இப்படி எல்லாருக்குமே சம வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது திராவிட மாடல் அரசு. லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் சார். யா ஒன்று வந்து இன்னைக்கு நீங்கள் இவ்வளவு சாதனைகளை சொன்னாலும் எதிர்க்கட்சிகளோ அல்லது மற்ற கட்சியினரோ இருக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது கட்சிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குதா? அது எப்படி சமாளிக்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பின் வாங்கினார். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சொசைட்டியை டீசென்ட்ரலைஸ்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில் அவர் வந்து கைவிட்டார். ஆனால் அந்த டீசென்ட்ரலைசேஷன் ஆகலை. அப்போது நம்ம சொசைட்டியில் என்னென்னா, பிரிந்து போகக்கூடிய உரிமைங்கிறது கிடையாது, ஆனால் தனிநாடு கேட்கக்கூடிய உரிமையை கூட நம்ம கோர முடியாது. அதாவது அந்த விஷயத்துக்கு கூட நீங்கள் பேச முடியாதுங்கிறத இன்றைக்கி இருக்கிற கான்செப்டாக இருக்குது. அப்போது டீசென்ட்ரலைசேஷன் பண்ணலைன்னா எதை நோக்கி நம்ம நகர்த்துவோம்? இந்த டிராவிடியன் கல்ச்சரோ நம்ம சொசைட்டியோ ஒரு பார்ட்டியா நீங்கள், ஏன்னா நீங்கள் ஒரு பயனர் ஆஃப் தமிழ்நாடாக இருக்கிறீங்கன்னும் போது நீங்கள் உங்களுடைய விஷன் என்னவா இருக்கு? ஃபஸ்ட்டு குடும்ப அரசியலுக்கு வந்தீங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு குடும்பத்தை சார்ந்த வாரிசு இவர் அப்படின்றதுனாலேயே அவர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்வதே ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானது. இப்போது எந்த ஒரு கட்சியிலையோ ஒரு தலைவருடைய மகன் வராரு, அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அது வந்து அந்த கட்சியுடைய பிரச்சனை. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கட்சியில் அதற்கு சலசலப்பு ஏற்படுகிறது அப்படின்னா அப்போது ஃபைன், மற்றவர்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ணலாம். கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை விரும்புகிறார்கள், அதை வரவேற்கிறார்கள், அவர் கட்சியில் இந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கட்டும், கட்சியில் அவரை நாங்கள் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறோம், அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னும்போது அந்த கட்சி பிரச்சனைக்குள்ள மற்றவர்கள் எப்படி போய் இருந்து கருத்து சொல்ல முடியும்? அது எப்போ பிரச்சனையாக வரும் அப்படின்னா, இப்போ எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்கிறாங்க, இது ஃபேமிலி பாலிடிக்ஸுங்க, இவர் இருந்தார், இவரோட சன் இப்போ இங்கே வராரு அப்படின்றாங்க. ஐயா, அவர் தேர்தலில் போட்டி போட்டு தானே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போது இல்லை இது வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க, இது நெப்போட்டிசம், இது டைனாஸ்டி பாலிடிக்ஸ்னால் மக்கள் தோற்கடிச்சிருப்பாங்கல்ல. நீங்கள் அந்த விமர்சனத்தை அவர் மேலே வைக்கிறீங்க, அது மக்கள்கிட்ட போகுது, ஆனால் மக்கள் அந்த விமர்சனத்தை நிராகரிக்கிறார்கள். அப்போ எப்படி திருப்பி பேச முடியும்? அப்போது நீங்கள் அந்த கட்சியின் மீதோ எங்கள் கட்சியின் மீதோ வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் ஒரு உழுத்து போன விமர்சனம், அப்படி தானே அதை பார்க்கணும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் இது குறித்து தெளிவான கருத்தை முன் வச்சிருப்பார். நீங்கள் எங்கெல்லாம் எந்த கட்சிக்கெல்லாம் வாரிசுன்னு சொல்றீங்களோ அந்த கட்சிகள் மட்டும்தான் நிலைத்திருக்கிறது. அந்த வாரிசுகள் மீதோ அல்ல அந்த இது மீதோ மக்கள் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு காங்கிரஸ் அருமையான கருத்து சொன்னார். இந்திரா காந்திக்கு பின்னர் ராஜீவ் காந்திக்கு பின்னால் சோனியா காந்தி வரலன்னா காங்கிரஸ் இருந்திருக்குமா இன்னைக்குன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் கேள்வி கேட்கிறார். அதைத்தானே பாஜக விரும்புது. ஜெய்ஷா டைனாஸ்டி பாலிடிக்ஸ்னு சொல்லும்போது இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த மக்கள் அமித்ஷாவை தேர்ந்தெடுத்தாரு? எத்தனை மேட்ச்சில் செஞ்சுரி அடித்தார், இல்லை ஹேட்ரிக் எடுத்தாரா திரு ஜெய்ஷா அவர்கள்? எப்படி அவர் ஐசிசி கொடுமையாக இருக்கும். ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷா இப்படி கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்துருப்பார், பக்கத்தில் கங்குலி இப்படி கை கட்டிட்டு இப்படி நிற்பார், சௌரவ் கங்குலி. என்னங்க இதெல்லாம்? சௌரவ் கங்குலிக்கும் இந்த ஆளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஜெய்ஷாவுடைய மகனா அவர், அமித்ஷாவுடைய மகனா அவர், அதனால் சௌரவ் கங்குலி இப்படி வந்து அவர் பக்கத்தில் கை கட்டி நிற்கணுமா? இதுதான் நெப்போட்டிசம். இதைத்தான் எதிர்த்தாக வேண்டும். ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இன்னைக்கு இந்தியாவை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ். மெம்பர்ஸ் யாருன்னு கேட்டால் மெம்பர்ஸே கிடையாதுங்க எங்களுக்குன்னு வாங்க. ஆனால் மாளிகையை கட்டி வச்சுருக்காங்க டெல்லியில். அந்த ஆர்எஸ்எஸ்க்கு பிராமணர்கள் அல்லாதார் யாராவது தலைவராக இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. கிடையாது. அதுவும் குறிப்பாக ஒரே ஒரு வகுப்பை சார்ந்த அந்த பிராமணர்கள் மட்டும்தான் அங்கே அதில் தலைவராக முடியும். அதுதான் டைனாஸ்டி பாலிடிக்ஸை விட மோசமானது. அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அண்ணாமலைன்னு சொல்லி பாஜகவில் தலைவர், அவர் வந்து எந்த தேர்தலில் நின்று பாஜகவில் தலைவரானார்? பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்களா? எலெக்ஷன் வச்சாங்களா? இல்லை அவர் அரசியலுக்கு வருவதுக்கு முன்னாடி அண்ணாமலை யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ ஆர்எஸ்எஸ் முடிவு செய்து
இவரை கொண்டு வரணுன்ட்டு உடனே அவரை கொண்டு வராங்க. இது எவ்வளவு மோசமான டைனாஸ்டி பாலிடிக்ஸை விட எவ்வளோ மோசமான விஷயம். திணிக்கிறார்கள்ல நம்ம மேலே. அவரோட பர்ஃபார்மன்ஸு பண்ணுறாரு பண்ணல, காம்பிட்டன்ஸ் இன்காம்பிட்டன்ஸ் செகண்டரி. அவர் எப்படிங்க தலைவராக முடியும்? தமிழக பாஜகவிற்கு உழைச்சாரா? இல்லை அவருடைய திறமையை பார்த்து அஞ்சி விஞ்சி தமிழ்நாட்டு பாஜகவினர் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அவர் தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவரானாரா? ஆர்எஸ்எஸ் அப்படின்றது தான் டைனாஸ்டி பாலிடிக்ஸை விட மோசமான கொடிய விஷம். அதைத்தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல தான் நயினார் நாகேந்திரன், அவருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? அது நீங்க சொல்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, அது எங்க கட்சி விவகாரங்க, எங்க கட்சி எதிர்த்தாங்க, யாரும் எதிர்க்கல, நாங்க வச்சுட்டு போறோம்ன்றவாங்கல்ல. அப்போ அந்த விமர்சனத்தை நீ வைக்கக்கூடாதுல்ல. திமுக எந்த கட்சியும் பார்த்து டைனாஸ்டி பாலிடிக்ஸ்னு விமர்சனம் வைக்கலையே, நீங்கள் தானே வைக்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்து தானே இந்த கேள்வியை கேட்போம். அதே போல் பாஜக வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மஸ்குலர் நேஷ்னலிசம் அப்படின்ற கான்செப்ட். இப்போ பாவம் அவங்களுக்கு அதை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாமல் போயிடுச்சு. நேஷ்னலிசம் பற்றி இந்தியாவுடைய சொவரனிட்டியை, இந்தியாவுடைய ஒரு கிரேட் இதை அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டது இந்தியா. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஸ்டாப் பையிங் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்றாரு. உடனே ஸ்டாப் பண்ணிடுறோம். நோ தெர் இஸ் அ கிரைசிஸ், ஸ்டாப் பை ஆயில் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்றாரு. உடனே ரஷ்யா கிட்டேருந்து திருப்பி ஆயில் வாங்குகிறோம். நோ ஐ ஆம் இம்போசிங் சாங்ஷன், ஸ்டாப் பையிங் ஆயில் ஃப்ரம் ஈரான் அப்படின்றாரு. 2009 ஈரானுக்கு ஆயில் வாங்குறதை ஸ்டாப் பண்ணுறோம். இப்போ 2026 நோ ஐ ஆம் பாசிங் த சாங்ஷன்ஸ், வி ஆர் இன் அ கிரைசிஸ், ப்ளீஸ் பை ஆயில் ஃப்ரம் ஈரான் அப்படின்றாரு. 2026 உடனே திருப்பி போய் ஈரான் கிட்டேருந்து ஆயிலை வாங்கிட்டு வரோம். ceasefire, there will be a ceasefire between India and Pakistan அப்படின்றாரு. ஆப்ரேஷன் சிந்தூரில் சீஸ்ஃபயர் ஆகிடுது. ஐ டோன்ட் வாண்ட் டு டெஸ்ட்ராய் த கேரியர் ஆஃப் மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் a கிரேட் மேன் அப்படின்றாரு. அதற்கு எந்த விதமான எதிர்வினையும் நம்ம ஆற்றல. மோடி இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு சஃபர்ன்றாரு. அதற்கு எந்த எதிர்வினையும் ஆற்றலை. 50 முறை சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் சீஸ்ஃபயராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், நான் தான் இது பண்ணிட்டு. இந்தியா வாயை பொத்திக்கிட்டு நிற்குது. ஒரு மஸ்குலர் நேஷனலிசம் பேச விஸ்வகுரு அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர்கள். இதை விட வெட்கக்கேடு என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் பேர் என்ன, ஜெய்சங்கர், பேசினது என்ன தெரியுமா கேட்டார்? சைனா இஸ் அ பிகர் எக்கானமி, ஹவு கேன் ஐ பிக் அப் அ ஃபைட் வித் சைனா அப்படின்றாரு. உடனே ராகுல் காந்தி சொல்கிறாரு, இஃப் த இண்டியன்ஸ் தாட் ஸோ when the British was here, would you have got freedom அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு திரு ராகுல் காந்தி. நீ என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்த? பிரியாணி போட்டாங்க டெரரிஸ்ட்டுக்குன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்த. பாகிஸ்தானில் போய் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எதுக்கு பிரதமர்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்த. என்னுடைய சிவப்பு கண்களை சைனாவை நோக்கி காண்பிப்பேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்த. என்ன பண்ண? லடாக்கில் 2000 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்திருக்கானே. ரேச்சின் லாவில் நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இராணுவ தளபதிக்கு கையை தூக்கி விரிச்சு காமிச்சிங்களே. அப்போ எங்கே போச்சு உங்களுடைய ஹைப்பர் நேஷ்னலிசம்? ஸோ பாஜக அந்த இடத்துலேருந்து கீழே வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்முடைய உரிமைகளை கேட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்ணிட்டாங்க. பிக்சரை பெயிண்ட் பண்ணி, நீங்கள் தான், நாங்கள் தான் இந்தியாவுடைய உண்மையான பக்தர்கள், நீங்களாம் உரிமைகளை கேட்குறீங்க, உரிமைகளை கேட்டால் நீங்களாம் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஆனாலும் அந்த காலகட்டத்திலும் தொடர்ந்து நாம் நம்முடைய உரிமைகளை கேட்டுக்கொண்டே தான் இருக்கோம். நம்ம என்ன உரிமையை கேட்குறோம் அப்படின்னாலும் எல்லா உரிமைகளும் சர்க்கம்ஸ்கிரைப்ட் வித்தின் த கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க். அதான் சார் தொடர்ச்சியாக கேட்குறோம் சார். நம்ம 69 இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம், கேட்குறோம். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ப்ராசஸ் இப்போ பெரியார் 20 பண்ண சொன்னால் தான் நம்ம 70 செய்ய வேண்டியதாக இருக்கணும் போது தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. இவங்க தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிஸ்டமும் நமக்கு எதிரானது இருந்துக்கிட்டே இருக்கணும் போது நம்ம நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணுறதுன்னு விஷனரி நீங்கள் கொடுக்கணும். கரெக்டு. நமக்கு 40 சீட்டு தான் இருக்குது. இதுதான் நிதர்சனம். ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டை இந்த 40 சீட்டு கண்ட்ரோல் பண்ணுமா? முடிஞ்சுது, நம்மளால் முடிஞ்சது. நமக்கு தேவையான திட்டங்களை வாங்கினோம். 2004 2014 வரை நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் செஞ்சோம். ஒட்டுமொத்த இந்தியாவில் கொண்டு வந்த சட்டங்கள் திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி விலக்கு வாங்கினோம். நீட் அப்படிப்பட்ட ஒரு விலக்கு.
ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிப்பட்ட ஒரு விலக்கு, எஃப்டிஐ இன் ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு விலக்கு, இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எதுனாலும் மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு